ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன ஒரு வீடியோட நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கேம்பஸோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த காலேஜஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜோட கேம்பஸ் லைஃப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், அண்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க, ஃபீஸ் டீடைல்லாம் எப்படி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கேட்கறது அந்த ஃபீஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் அங்கே அட்மிஷனே பண்ண முடியும். அங்க காலேஜஸ்ல ஃபீஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும், ஃபேக்கல்ட்டி எல்லாம் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறதும், அண்ட் பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், டிஎன்ஏ 2025 ரவுண்ட் வைஸ்ல சீட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங், அதாவது சீட் வேகன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத இதில் பார்த்தலாம். சரிங்களா? இந்த காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, இந்த காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 1988 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. அண்ட் கேம்பஸ் ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 ஏக்கர்ஸ்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். காலேஜோட லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குனியமுத்தூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட், ஓகேங்களா, அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த காலேஜோட கோட் பொறுத்த வரைக்கும் 2718 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் யாரோட அப்ளைட்டா இருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளைட்டா இருக்காங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாக்ல A++ கிரேட் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். அண்ட் MBAல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிடேட் வாங்கிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு NBAல அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் ரூம் வந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா மல்டிமீடியா எக்யூப்மெண்ட்ஸ், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் லைப்ரரி அண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிடென்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் லேப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஃபுட் கோர்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது டே ஸ்காலர்ஸ்க்கான ஃபுட் கோர்ட்டும் உள்ள இருக்கு. அண்ட் அடுத்ததா லைப்ரரி, ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ற வகையில மெட்டீரியல்ஸும் புக் கலெக்ஷன்ஸும் நிறையவே உள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனரி, ஹோட்டல்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் புக் ஸ்டோரிஸ் இந்த மாதிரியான நிறைய வந்து பாத்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஜிம் ஃபெசிலிட்டிஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைனலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா விரும்பக்கூடிய ஒரு விஷயம் பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா விரும்பக்கூடிய ஒரு விஷயம் பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கான சேலரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 47 lakhs per annum கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா லோவஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3 lakhல இருந்து 3.25 lakhs வரைக்கும் per annum கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன கம்பெனிஸ் வராங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே தெரியும். அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் ஃபைனலா இந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 UG கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, 9 PG கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? UG கோர்சஸ் லைக் பாத்தீங்கன்னா ADS, CSC, IT, EC இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான கோர்சஸ் உள்ள ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும், அந்த காலேஜோட ஃபீஸ் டீடைல் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.